நல்ல இலேசா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல இலைன்னு. வின்டர் சீசன்ல வின்டரா ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து நல்ல அழகான பூ வரும் அந்த செடி. வெங்காயம் தக்காளி எல்லாம் video. Hello everyone, welcome back to our channel. Thank you for choosing to watch this video. Hey guys, நம்ம வந்துட்டு இப்போ நம்மளோட ஃபேமிலி மெம்பரோட வீட்டுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும் போது வந்துட்டு சரி அவங்க வீட்டுக்கு சும்மா வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்றதுனால ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன். பசங்களும் இருக்கிறதுனால சிப்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு வியூ வச்சாங்க. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு லாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சும்மா ஹார்லிக்ஸு நான் வந்து வீட்டுக்கு போட்டு சொல்ல யாராவது உடம்பு சரியில்லை யாரையாவது பார்க்க போகிறோன்னா சத்தம் வரலையே. ஹார்லிக்ஸு பூஸ்ட் அது வாங்கிட்டு போனால் பிஸ்கெட்டு நிறைய பேர் வந்து எல்லாருமே வாங்கிட்டு வரும்போது அது யூஸ் ஆகாது, கெட்டு தான் போவோம், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாம் ஏதாவது வெஜிடபிள்ஸு இல்லைன்னாக்கா என்னது சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இது மாதிரி வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு யூஸ் ஆகும். 2 நாளைக்கு வச்சுக்கிட்டு செய்யலாம், எல்லாருமே சாப்பிட்லாம், அது நல்லா இருக்கும். பட் இதெல்லாம் வாங்கிட்டு போனால் வேஸ்ட்டு, எல்லாரும் சாப்பிட முடியாது ரொம்ப நாளைக்கு. அதாவது பட்ட மக்களே இங்க என்ன வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸு தேங்காய் இது மாதிரி வாங்கிட்டு போனால் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பயிரெல்லாம் வேண்டாம், ஃபாலோ பண்ணால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு சின்ன ஐடியா. அவ்வளோதான். துவரம்பருப்பு 1 கிலோ அதெல்லாம் வேணாம். துவரம்பருப்பு 1 கிலோ, மோரப்பாவு, பாசுமதி ரைஸு போயிடுச்சு. நம்ம லுங்கு வீடியோ போட்டுருக்கோம் சொல்ல. ஸோ கரெக்ட், அவங்க பெரியவங்க நம்ம வீட்டுக்கு தாதி இவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இப்போது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெல் ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, இப்போது நிறைய நம்ம வீட்டுக்கு போவோம், நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே வாங்கிட்டு போயிடுவோம் இல்லைங்களா. இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே ஒரு சில பேருக்கு அந்த ஃப்ரூட் பிடிக்காம போவோம், அப்போ அது வேஸ்ட்டாக போகும். ஸோ இப்போ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் இப்போ கேக்கு வாங்கிட்டு போகிறது அதெல்லாமே நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போனால் இல்லை தக்காளி வெங்காயம் தேவையான வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு போனால் அவங்க தூக்கியும் போட மாட்டாங்க, அது வேஸ்ட்டாகவும் போகாது. ஸோ பார்த்த மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது அதனால தான் நான் இந்த இன்ஃபர்மேட்டிவாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இன்னைக்கு போய் 5 கிலோ வெங்காயம் 5 கிலோ தக்காளி கத்திரிக்காய் 1 கிலோ எல்லாம் வாங்கிட்டு நம்ம இன்னைக்கு போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த சேனல்ல இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ரொம்ப வெறி பிடிச்சிருக்காங்க, வெயிலும் அப்படிதான் இருக்கு, அதனால ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க எல்லாரும். இருக்கிற டிராஃபிக்ல அங்க வந்து இங்க நின்றுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். என்னதுக்கு இன்னைக்கு டிராஃபிக்? கேளுங்க, எதுக்குடா நீ வெளியே வந்த இன்னைக்கு? அவன் கேப்பாருட்ட நீ ஏன்டா வெளில வந்தேன்னு. எதுக்கு இன்னைக்கு டிராஃபிக்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த சாட்டர்டே ஆச்சு, ஆபீஸ் இல்ல, ஸ்கூல் இல்ல, காலேஜ் இல்ல. அதுவும் அவன் ஆபீஸ்ல இருந்து வரான், அவனை தட்டே பிடிச்சி கேளுங்க, இன்னைக்கு எதுக்குடா நீ ஆபீஸ் போன? இந்த அம்மா வராங்க ஆபீஸ்ல இருந்து, பாவம் உழைச்சிட்டு ஒரே அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க கேட்டாக்கா. அந்த கேள்வி நல்லா செடி வைக்கலாம் படிக்கட்டுல எல்லாம் அழகா. போற ஒரு வழி இல்ல. இப்ப போறோம்ல 10 நாளைக்கு முன்னாடியே ஒன்னொன்னா ஒரு நாளைக்கு மாத்திரலாம். காசு எடுத்துப்போம், நம்ம சிச்சா தானே. செடிக்கு எதுக்கு காசு? அங்கங்க போலாம், ஏதாவது செடி நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு ஓடிடலாம். ஆமாப்பா, இங்க இந்த இதெல்லாம் இருக்கும், அது என்னது, என்ன மரம் பாது, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வருது பெங்களூர்ல, அந்த மாதிரி மரம் ஒன்று வச்சு விட்டுருங்க. செடியில கூட வளருது. செடியில கூட வளருது. வின்டர் சீசன்ல வின்டரா ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து நல்ல அழகான பூ வரும். அந்த செடியில இருக்கிற இலை ஃபுல்லா பூவாயிடும். பிங்க் கலர் தானே?
ஆமா பிங்க் இருக்கு. அது கீழே அது வைக்கலாம். நான் நேற்று சொன்னேன்லப்பா கேட்டுக்கிட்ட ஒன்று வைக்கிறது போகன்வில்லா மாதிரி, அது கூட வைக்கலாம். இதோ அங்க இருக்கு பாருங்க ரெட் கலர்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட. ரொம்ப ஹார்ட் பீட்டுன்னு பார்த்து ஃபுல்லாக ஹார்ட் பீட்டோட இருக்கு. அதே மாதிரி பர்த்டேக்கு வரவங்க வந்து எல்லாருமே கேக் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த கேக் வாங்காதீங்க, ஒருத்தர் வாங்கிட்டு வந்தா எல்லாரும் வந்து தின்னுட்டு போகும். அடுத்து இப்போ வர 24ஆம் தேதி எனக்கும் பர்த்டே வருது. ஏதா இருந்தா ஒரு முகல் பிரியாணி, ஒரு தந்தூரி. பர்த்டே வந்து கொண்டாடாதீங்க, ஏழைங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சாப்பாடு போட்டுக்கோங்க. முடிஞ்சா நோம்பு வைங்க, எக்ஸ்ட்ரா தொழுகையில தொழுவுங்க. அதை விட்டுட்டு ஹாப்பி பர்த்டேன்னு கையை தட்டிக்கிட்டு காஃபிருங்க மாதிரியா இருக்காதீங்க. 12 மணிக்கு விஷ் பண்ணாதீங்க ஷைத்தான் மாதிரியா. அவ டெலீட் பண்ணிடுவாப்பா இதெல்லாம். நான் ஒன்று பிரியாணி சட்டியில் காசு அதெல்லாம் எடுத்துட்டு வருவேன். டாடி பர்த்டேக்கு எல்லா பர்த்டேக்கும் காசு பணம். பிரியாணிக்கு பதிலா காசா? பிரியாணி சட்டி ஃபுல்லா காசு கொடுப்பானா அவன்? அப்படியா? பெரிய தர்ம தொண்டி இது. சொல்லிருக்கான் வாழ்க்கையில எனக்கா ஒரு நாளாவது நிறைவேற்றணும் இதை சொல்லிட்ட நீ. பெருசாயி ஒரு பிரியாணி சட்டி ஃபுல்லா காசு கொடுப்பான்னு இருக்க. சில்லறையோ காசோ கொடுத்துடணும். அவன் கொடுத்துருவான். ரெக்கார்டும் பண்ணியாச்சு. 5 கிலோ பிரியாணி சட்டி, 5 கிலோ பிரியாணி சட்டியில ஃபுல்லா காசு என்ன சில்லறையோ நோட்டோ என்னமோ இன்கம் டாக்ஸ்ல கொடுத்துடணும் ஏழைங்களுக்கு. ஆமா, நெக்ஸ்ட் டைம் எல்லார் வீட்லயும் பர்த்டே வந்துச்சுன்னா கைஸ் தந்தூரியோ இல்ல வேற எதையாவது எனக்கு வந்து கொடுத்துருங்க. லாஸ்ட் டைம் பண்ணி கொடுத்தாப்பா அந்த மாதிரி. ஆமா, பிரியாணி பண்ணி கேக் பண்ணி பிரியாணிய அப்படியே கவுத்தி கேக்கா வச்சுட்டு ஒரு பிரான் எல்லாம் நல்லா பொரிச்சு வச்சுட்டு கொடுத்தாச்சு கைஸ். சாப்பிட்டதுல பெஸ்ட் கேக் அதான். என் பர்த்டேக்கு போன வாட்டி பண்ணி பிரியாணி கேக். கட் பண்ண நைஃப் வந்து சிக்கன் 65 இப்படி புடிச்சிட்டு கட் பண்ண. 12 மணிக்கு விஷ் பண்றதையே மாத்துங்க. நாங்க 9 மணிக்குலாம் சாப்பிட்டோம். மகரிப்புக்கு விஷ் பண்ணுங்க, இல்ல காலையில ஏர்லி மார்னிங் பண்ணுங்க. விஷ் பண்ண போறதுக்கு அப்போ வந்து மலக்குங்க எல்லாம் வருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என் சேனல்ல போட்டு மலக்கெல்லாம் கட் பண்ணி மலாய்க்கு மட்டும் ஒன்றுல போட்டு மலக்கு எங்க 2 சேனல் என்ன சொல்றான்? இல்ல 2 சேனல் இருக்கு. மலக்குமார்கள் வரும்போது அந்த சேனலுக்கு போயிடுவோம். மலக்குமார்கள் இந்த பக்கம் வந்தோம்னா அந்த சேனல் வந்துடும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி கண்டென்ட் போடலாம் எதுல வேணா. மலக்குமார்னா வேற யாரும் இல்ல, ஏஞ்சல்ஸ். இவங்க இவ்வளவு கிட்ட வரணும். ஐயோ, அவர் பாட்டு போறாரு வீடியோ எடுக்குவாங்கன்னு. அவருக்கும் தெரிஞ்சிருக்கு சேனல் இருக்கு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல, இது ஏதாவது ஒண்ணு பண்ணா வருவாங்க. போன்றாரு பாரு அவர். சொன்னாரா? கை காட்டினாரு. நிறுத்திடலாமா எங்கேயாவது? ஆமா, ஒரு ஜூஸோ இல்ல எல்லையோ குடிச்சிட்டு போலாம். சீக்கிரம் போய் சேரணுமா? அவன் அப்படிதான் வந்தான். போயிருப்போம். சோ இங்க பாருங்க கைஸ், நுங்கு கவர்ல பாருங்கப்பா. இங்க பாருங்க கைஸ், நுங்கு. ஏய் நிப்பாட்றா டேய். வண்டி ஓட்டும் போது பாருங்க நுங்க பார்த்தோன்னா வண்டி எங்க இருக்கு அதெல்லாம் இல்ல. ஏய் நிப்பாட்றா டேய் அப்படின்னு நான் பண்றது. அவங்க வருவாங்க போல. இங்க இந்த எடுத்துட்டு வந்து விக்கிறாங்கன்னு தெரியல, பட் நைஸ். எல்லாமே 4 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும். காய் ஒரு பாக்கெட் 40 ரூபா, 3 பாக்கெட் 40 ரூபா. ஒரு பாக்கெட் 40 ரூபா. ஒரு பாக்கெட்ல 4 இருக்கும். 4 இருக்கும், இல்ல 5 இருக்கும், இல்ல 3 இருக்கும். பெருசா இருந்தா 3. அவங்களுக்கு பத்தாது. எப்படி பத்தாது? ஒரு நுங்குமே சூப்பரா இருக்கு, நல்ல இலேசா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல இலை நுங்கு சூப்பரா இருக்கு. இங்க நம்ம போற வழியில தான் இவங்கள பார்த்தோம். ஸோ இவங்க கிட்ட நம்ம நுங்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணிட்டோம் கார்.
நானும் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேங்க. இவங்க உண்மையாகவே வாங்குறாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம். பாருங்க நல்லா பெருசா போடுங்க. இது நல்லா இல்லை பாரு. உண்மையாவே வாங்குறீங்க, ஆனா சும்மா தான் சொல்வீங்கன்னு நினைச்சேன். அவ்வளோதான் அதே இது கொடுத்தாங்க. இங்க பாருங்க கைஸ், இங்க மூட்டை மூட்டையா எல்லாம் வாங்கியிருக்காங்க. மொத்தமா சேர்த்து 300 ரூபாய் தான் ஆச்சு கைஸ். அதெல்லாம் சொல்லாது. சரி இங்க பாருங்க, ஒரு இதில் அது நுங்கு, அப்புறம் தக்காளி, அப்புறம் வெங்காயம். உண்மையாகவே நம்ம இது எல்லாத்தையுமே கொடுக்க போகிறோம் கைஸ். ஒன்றா கொடுக்க மாட்டோம். 200 கைஸ் நான் வந்து சமோசா இவங்க சொன்னாங்க, தாதி சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படி இப்படின்ட்டு. நானும் வீடியோ எடுத்தேன். ஆனால் உண்மையாகவே நம்ம வாங்குவோன்னு எனக்கு ப்ராமிஸாக தெரியாது. என் வாழ்க்கையில் முறையாக ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் வெஜிடேபிள்ஸ் வாங்கிட்டு போகிறேன் கைஸ். அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆக்சுவலாக இவ்வளோ வாங்கிட்ட பிறகு எல்லாமே நம்ம பட்ஜெட் போட்ட உள்ளே தான் வந்துச்சு. லாஸ்ட்ல எல்லாரும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்களும் வாங்கிட்டு போறீங்க, அவங்களும் ஏதாவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க, இல்லை வேற ஏதாவது பட்ஜெட்ல வாங்கணும்னா சிக்கன் மட்டன் வாங்கிக்கலாம். ஆமா, இது வந்துட்டு எங்க கை உள்ள பட்ஜெட் தான். ஒரு 300 ரூபாய் தான் ஆச்சு. அதுவே ரொம்ப கவலை. 500 ரூபாய் தான் என் பட்ஜெட் அப்படின்னு. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக போனீங்கன்னா ஒரு 2 கேஜி மட்டனோ இல்லை 1 கேஜி மட்டனோ இல்லை சிக்கனோ வாங்கிட்டு போய் கொடுங்க. சந்தோஷமா, ஆமா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. யாராவது திட்டுறாங்கன்னா அதையும் சொல்லிடுங்க, இவங்கெல்லாம் திட்டினாங்கன்னு. இவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு போயிட்ட பிறகு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஆனால் ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஷாப்பிங். நம்மளும் நிறைய பேருக்கு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருப்போம். அது வாங்குற அளவுக்கு சந்தோஷம் இல்லை, பயங்கரமாக சந்தோஷமாயிருச்சு. நான் எப்பவுமே ஆயிஷாக்கு 500 ரூபாய் தான் பட்ஜெட் சொல்லுவேன். எங்கேயாவது போய் ஏதாவது வாங்கணும். ஆமாம், ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போனால் 500 ரூபாய் கையில் கொடுத்துருவாரு. இதுக்குள்ளே என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆமாம், நல்லா இது க்ரௌடடான ஒரு ஏரியா இங்கே ஜெயநகரில். 500 ரூபாயில் நம்ம வந்து என்ன ஒரு இப்போ என்ன 3 கிலோ ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். இன்னைக்கு 6 கிலோ கிட்ட வாங்கிருச்சு. 5 கிலோ 6 கிலோ கிட்ட. ஆமாம், வெஜிடபிள்ஸ் வாங்கிருச்சு. ஆமாம், சூப்பர். அவங்க டெய்லியும் செஞ்சு சாப்பிடுவாங்க. ரீச் ஆகிட்டோம். அம்மா கைஸ், உண்மையாகவே எடுத்துகிட்டு போக வச்சுட்டாங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், வாங்க போய் பார்ப்போம் என்னதான் ரியாக்ஷன் அப்படின்னு. ஹே கைஸ், இன்னைக்கு காலையில் போனோம். போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஃபேமிலியில் கொஞ்சம் கெட் டுகெதராக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, மாமி சூப்பர் பிரியாணி பண்ணாங்க. பிரியாணியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்விடேஷன் அவங்க பக்கத்தில் எல்லாமே அவங்க டாட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ பெரியவங்க போயிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம எல்லாரும் பசங்க கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் எங்கள் டே இப்படி தான் போச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம காய்கறி கொடுக்கும்போது காயெல்லாம் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க நல்ல ஒரு இதுதான்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் யூஸ்ஃபுல் தான் நம்மளுக்கு, இந்த மாதிரி வரவங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாக்கா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பழங்க அதெல்லாம் வாங்கி நிறைய கெட்டு போகிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிலேஷன் வீட்டுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் அந்த மாதிரி போகும்போது
இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீட்டோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ அவங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போயிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டி விடுங்க. See you on next video. Until then it's bye from உங்களுக்கே தெரியும். Bye.